வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2026 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய மேல், ஃபீமேல், பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். தமிழ்லேயே வந்து இதுக்கான எக்ஸாமும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தால் உங்களுக்குமே இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இதில் வந்து மேத்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜிகேவும் இங்கிலீஷும் மட்டும் படித்தா போதுமானது. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 100 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வித் டைம் டேபிளோட நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால தான் நான் அட்வான்ஸாக இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். வேக்கன்சி கிட்டத்தட்ட ஒரு 7000 வேக்கன்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் ரெகுலராக வரக்கூடிய அந்த பேட்டர்னில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். மினிமம் 7000 வேக்கன்சி வந்து இதில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எம்டிஎஸ் ஹவில்தார் ரெண்டுக்குமே சேர்த்து. ஓகே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதில் தமிழ்லையும் கொஸ்டின் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேத்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் சிலபஸில் மேத்ஸ் இருந்தாலுமே மேத்ஸில் குவாலிஃபை ஆனால் போதும். மேத்ஸ், ரீசனிங் ரெண்டும் சேர்த்து குவாலிஃபை ஆனால் போதுமானது. ஸோ அப்படின்னா நீங்கள் மேத்ஸ் படிக்காமலே கூட இந்த எக்ஸாமில் நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே. அதுக்கப்புறம் இதில் ஜிகே, இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து செலெக்ஷனுக்கு தேவையான சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆல்ரெடி ஜிகே நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் இனிமேல் இருக்கக்கூடிய டைமில் இங்கிலீஷை நல்லா படித்தாலே கண்டிப்பாக உங்களால் இதில் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். அதுக்கப்புறம் இதில் போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக தமிழ்நாட்டில் இருக்கும். வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் படித்ததில்லை அப்படின்னாலுமே நீங்கள் இப்போ இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டைமே, இந்த வருஷம் வரக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஆனால் இப்போ இருந்து நீங்கள் படிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அந்தளவுக்கு இருக்காது. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன, சேலரி எவ்வளோ இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, ஹவில்தார் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஹவில்தார் போஸ்ட்டுக்கான அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும், மற்ற போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் கிடையாது, ஹவில்தார் போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் இருக்கும், அடுத்த பீரியடுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செலெக்ஷன் ஆயிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அதில் ஒரு சிலரோட ஃபோட்டோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக, இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ அடுத்து வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் கேலண்டர் படி பார்த்தா ஜூனில் வரணும். ஜூலை வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். செப்டம்பர் டு நவம்பரில் எப்போ வேணாலும் எக்ஸாம் இருக்கும். ஓகே. பட் கேலண்டர் அவங்க வந்து கொடுத்துருக்காங்களே தவிர அதை இந்த வருஷம் அதிகமாக அவங்க கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணலை. இதுக்கு முன்னாலெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் முன்னால் பின்னால் இருக்குமே தவிர ரொம்ப நாள் வந்து போஸ்ட்போன்ட் ஆகாது. பட் இந்த டைம் வந்து அவங்க கேலண்டரை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணலை. ஓகே. அதுக்கு வேறு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் எதுனாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூனுக்கு அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூனில் வரலாட்டியும் ஜூனுக்கு அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எக்ஸாக்டாக ஜூன்லேயே வந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா செப்டம்பரில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா போதுமான அளவு டைம் இருக்கும். நீங்கள் நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து செப்டம்பரில் வந்து செப்டம்பர் ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் 120 நாளுக்கு மேலே இருக்குது. அதுக்காக நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நான் 100 நாளுக்கான டைம் டேபிள் தானே கொடுத்துருக்கேன், இன்னொரு 20 நாளுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு. ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமும் நான் வந்து உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் 100 நாள் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டு போடுறீங்க, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறீங்க, இன்னும் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கற்றுக்குறீங்க, உங்களோட ஸ்பீடை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ அதுக்கும் உங்களுக்கு டைம் தேவை. அப்படின்னால இன்னும் ஒரு 150 நாளோ 180 நாளோ இருந்தால் கூட உங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஆனால் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதனால் இனிமேலும் வெயிட் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. நிறைய பேர் வந்து இன்னும் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அடுத்ததாக வந்து சப் இன்ஸ்பெக்டருக்குலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டும் இருக்கீங்க. நான் முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா 200 டே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்லாம் வந்து ஒரு 60 நாள் 70 நாளில் வந்து படித்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் செக்ஷனல் டைமிங் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிறனால நீங்கள் சிலபஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் பத்தாது, பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா ஷார்ட்கட் கற்றுக்கணும், அதுக்கெல்லாமே நீங்கள் டைம் கொடுக்கணும். அப்படிங்கிறனால நான் கொடுத்துருந்த அந்த 200 டே ஸ்ட்ராட்டஜியை ஆல்ரெடி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தவங்க இப்போ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அந்த எக்ஸாமுக்கு நான் இன்னொரு 200 டே ஸ்ட்ராட்டஜி வந்து கூடிய சீக்கிரம் கொடுப்பேன். அதை ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே.
ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹவில்தார் போஸ்ட்டுமே வந்து நேம் தான் வேறையே தவிர ரெண்டுக்குமே வந்து சேம் ஜாப் ப்ரொஃபைல் தான் இருக்கும். ஓகே, இப்போ ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணுறது, நீங்கள் எந்த ஆஃபீஸில் இருக்கீங்களோ அந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து எம்டிஎஸ் இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஒரே எக்ஸாமில் வந்து அவங்க ஆட்களை எடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ஃபைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு வந்து பேஜ் நம்பர் கொடுக்குறது, பேப்பர்ஸுக்கு வந்து பேஜ் நம்பர் கொடுக்குறது, ஃபைல்ஸ் புது ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செக்ஷனில் நீங்கள் ஒவ்வொரு செக்ஷன்லையும் இருப்பீங்க. உங்களோட செக்ஷனில் உங்களுக்கு சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, உங்களுக்கு மேலே இருக்க ரேங்க்கில் இருக்கிறவங்க, அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது, அவங்க கொடுக்குற ஒர்க்கை வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபைல்ஸை ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுறது. கம்ப்யூட்டர் ஒர்க்லாம் தெரியும்னா அதில் ஒரு சில டேட்டா என்ட்ரி ஜாப்புமே வந்து கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு தான் வந்து இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. ஓகே, சிம்பிளாக நீங்கள் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. அப்பப்போ வேலை கொடுப்பாங்க, அதை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்களோட ஒர்க்கை பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஒர்க்கை கூட பார்க்கலாம். ஓகே, நீங்கள் மொபைல் கொண்டு போகிறதுக்கு மேக்ஸிமம் ஆஃபீஸில் அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வேறு எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். நீங்கள் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து கிளியர் பண்ணலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் வந்து மிஸ் பண்ணவங்க எம்டிஎஸ்ல செலெக்ஷன் ஆகி ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து அவங்க கையில் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்க மேலே வேறு ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக 1 இயர் 2 இயருக்குள்ளே வந்து கிளியர் பண்ணி போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் இது வந்து நீங்கள் ஒரு சின்ன வேலை அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து 10th லெவலில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் செலெக்ஷன் ஆகி போனதுக்கப்புறமும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேறு ஜாபுக்கு போகிறதுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் டியூட்டி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து சூட்டபுளாக தான் இருக்கும், கஷ்டம்லாம் கிடையாது. நைட் டியூட்டிலாம் இருக்காது. ஓகே, டே டைமில் மட்டும்தான் டியூட்டி இருக்கும். வாரத்தில் வந்து 5 நாள் தான் டியூட்டி இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் 6 நாள் டியூட்டி இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து சாட்டர்டே ஒர்க்கிங் டேவாக இருக்கும். ஓகே, ஸோ வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக லீவ் இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி 8லேருந்து 8:30 மணி நேரம் தான் வேலை இருக்கும். 9 மணிலேருந்து 5:30 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டைம் இருக்கும் மேக்ஸிமம் ஆஃபீஸில். ஸோ உங்களுக்கு காலையிலையும் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, நைட்டு ஃபுல்லாக டைம் இருக்குது. ஆஃபீஸ்லேயுமே வந்து உங்களுக்கு அதிகமாக ஒர்க் இருக்காது. அப்போது நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு அந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லீவும் இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் ஹாலிடேனா உங்களுக்கும் ஹாலிடே தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்க இயர்லி லீவுமே வந்து பார்த்திங்கன்னா 37 நாள் கிட்ட கொடுப்பாங்க. அது போக ஜிஹெச், ஆர்ஹெச் அதுவுமே கொடுப்பாங்க. ஸோ இந்த லீவ் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபில் இருந்துக்கிட்டே நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா கூட பண்ணலாம். பட் அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கீங்க, ஒரு சம்பளம் வருது, ஒரு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா எதுனாலும் பாசிபிள் தான். அதை பாசிபிளாக ஆக்கிறதுக்கான டைம் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 25,000லேருந்து 30,000 வரைக்கும் சேலரி, இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். உங்கள் கைக்கு வரக்கூடிய சம்பளம் இருக்கும். அது போக அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். பிடிமானம் போக வந்து கைக்கு வர்றதே எவ்வளோ இருக்கும். அது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் ஆகும். நீங்கள் எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த சேலரி வந்து வேரி ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதுக்கான அடுத்து வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 இயர், அதுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. அதனால் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிற நினைக்க வேண்டாம். நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3-4 மாதம் தேவைப்படும். அடுத்து எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சு இப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயருக்குள்ளே அடுத்த வருஷம் இந்த நேரம் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் செலெக்ஷன் ஆகி உங்களோட ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கும், இல்லைனா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதனால் இதுக்கு நீங்கள் வந்து தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசினா 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்சினா 32 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகே, இது எக்ஸாக்டாக டேட் ஆஃப் பர்த் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். வேகன்சி ஒரு 7,000 கிட்ட இருக்கும்னு சொல்லியிருக்கேன். எம்டிஎஸில் ஒரு 6,000, ஹவில்தாருக்கு ஒரு 1000 வேகன்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டிலே பெர்மனன்ட் போஸ்டிங் இருக்கிற மாதிரியும் இதில் வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுறப்போ ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே பெர்மனெண்ட்டாக வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ இதுக்கு 10th முடித்தவங்க, 10th ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட டிசேபிலிட்டியை எப்படி ஷார்ட்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளைண்ட் அப்படின்னா பின்னு சொல்கிறாங்க, 1 ஆர்ம் அஃபெக்டட்னா ஓஏ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள். ஹவில்தார் போஸ்ட்டுக்கு இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இதில் ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸ்ல வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டியில் போடுவாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி, தேனி, புதுச்சேரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸ். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் ஹவில்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுவும் கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் எடுத்த மார்க்கை வச்சு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படி இருக்குதுங்கனால நான் கண்ணாடி போட்டிருந்தா எலிஜிபிளா இல்லையா, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். எல்லாருமே எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ஏன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ஷன் ஆகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ மெயின் இதில் எக்ஸாம் தான். ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செஷனாக நடக்கும். ஓகே, செஷன் 1, செஷன் 2 ரெண்டுமே ஒரே நாளில் அடுத்தடுத்து கண்டினியூஸாக தான் நடக்கும். ஓகே, செஷன் 1ல் 45 நிமிஷம், செஷன் 2ல் 45 நிமிஷம். இதில் இந்த வருஷம் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வர்ற எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே வந்து செக்ஷனல் டைமிங் கொண்டு வராங்க. இதில் ஆல்ரெடி செக்ஷனல் டைமிங் தான் இருக்குது. பட் இதில் 2 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. அது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்தாலும் வரலாம். ஓகே, பட் அது வந்தாலும் நீங்கள் வந்து அதில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்தாலும் இப்போ இருந்து படிச்சிங்க அப்படின்னா அது உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருந்து படிச்சிங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணாலும் மேத்ஸ் படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டா கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மேத்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் படிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். அதை நான் வந்து நம்ம கோர்ஸில் கொடுத்துருவேன், ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைன்னா அதையும் நான் வந்து கொடுத்துருவேன். ஓகே, இப்போ செஷன் 1ல் வந்து குவாலிஃபை ஆனால் போதும். இதில் வந்து மேத்ஸில் 20 கொஷினும் ரீசனிங்கில் 20 கொஷினும் கேட்பாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க்கு. இந்த செஷன் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஓகே, நீங்கள் இதில் வந்து 40 கொஷின் கேட்குறாங்களா, 40க்கு 40 கொஷினையுமே வந்து அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, இதில் குவாலிஃபை ஆனால் போதும், நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. அடுத்து செஷன் 2 தான் முக்கியமானது. நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு இதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த மார்க்கை வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதில் ஜிகேலேருந்து 25 கொஷினும் இங்கிலீஷ்லேருந்து 25 கொஷினும் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு 45 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இதில் ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதில் நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 50 கொஷினில் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட செலெக்ஷன் இருக்கும். இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்க போகுது. அதில் வந்து வேறு லாங்குவேஜில் கொஷின் இருக்காது. இங்கிலீஷ் கிராமர், ஒகாபுலரி தான் இருக்கும். பட் மற்ற 3 சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ செஷன் 1ல் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேத்ஸ், ரீசனிங் ரெண்டுலேயும் சேர்த்து மொத்தம் 40 கொஷின், மொத்தம் எவ்வளோ மார்க்கு, 120 மார்க்கு. ஸோ 120 மார்க்குக்கு நீங்கள் யூஆர் கேட்டகரி அப்படின்னா 36 மார்க் எடுத்தால் போதும். 40க்கு 12 கொஷினை கரெக்டாக போட்டால் போதும். ஓபிசி, இடபிள்யூஎஸ்னா 30 மார்க், அதாவது 10 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும். மற்ற எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 24 மார்க், அதாவது 8 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும். அதிலே நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. நீங்கள் வந்து மேத்ஸ் சுத்தமாக படிக்கலாம, ரீசனிங்குமே படிக்கலாமல், படிக்காமல் இந்த 40 கொஷினையுமே வந்து நீங்கள் சும்மானாலும் அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு 8 கொஷின் 10 கொஷின் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, பட் அதுக்காக எதுவுமே படிக்காமல் போய் அதில் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிடக்கூடாது. ரீசனிங்கை மட்டும் ஓரளவு படிச்சுக்கோங்க. அதில் ஒரு 12 கொஷின் 15 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி படிச்சுட்டு மித்ததெல்லாம் நீங்கள் சும்மா அட்டன் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இதில் நல்ல மார்க் வந்துடும். ஸோ செஷன் 1 பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செஷன் 2க்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த ஹவில்தார் போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் வாக்கிங், ரன்னிங் கிடையாது, வாக்கிங் 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. கொஞ்சம் வேகமாக நடந்தீங்கன்னா நடந்துருவீங்க. ஃபீமேலுக்கு 1 கிலோமீட்டர் வாக்கிங் 20 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ சேம் தான், இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, இது வந்து ஹவில்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான். ஹவில்தாரோட வேகன்சி கம்மியாக இருக்கும், எம்டிஎஸ்ல தான் வேகன்சி அதிகமாக இருக்கும். எம்டிஎஸ்க்கு ஹைட்டு, செஸ்ட்டு எதுவுமே கிடையாது, ஹவில்தாருக்கு மட்டும்தான் இது உண்டு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். அதுலேயும் நீங்கள் வந்து எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இதில் 5 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தாலும் போதுமானது. இது வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு. ஓகே, செஸ்ட் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பாண்ட் ஆகி 81 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வரணும். ஓகே, இது வந்து மேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டும் வெயிட்டும் மெஷர் பண்ணுவாங்க, செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருக்கணும். 2 சென்டிமீட்டர் வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்கு கம்மியாக இருந்தாலும் அவங்க எலிஜிபிள் தான்.
அது அடுத்ததாக வந்து வெயிட் வந்து 48 கிலோ மினிமம் இருக்கணும். அதுவே எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்து 2 கிலோ கம்மியாக இருந்தாலும் அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். அதாவது ஹவில்தார் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த இது. ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து இதில் எக்ஸம்ஷன் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. இப்போ நீங்கள் ஹச்ஹெச் ஓஏ கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. பட் ஓஎல் ஓஏஎல் எல்சி இதில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாக்கிங்கில் இருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து வாக்கிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஆசிட் அட்டாக் விக்டிமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசேபிலிட்டி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. மல்டிபிள் டிசேபிலிட்டி இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசேபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகே, அதாவது எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்னை தெளிவாக பார்த்துக்கோங்க. செஷன் 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கை மட்டும் படித்தா போதும். இது போக இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் புதுசாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டைம் டேபிளில் கொடுத்துருப்பேன். நான் டைம் டேபிளில் ரீசனிங் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். மேத்ஸ் ஒரு டாபிக் கூட கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, ஏன்னா ரீசனிங்கை மட்டும் நீங்கள் படித்தாலே அதில் குவாலிஃபை ஆகலாம். ஸோ ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், கோடிங், டீகோடிங், லெட்டர் சீரிஸ், அனலாகி, மிஸ்ஸிங் நம்பர்ஸ், செட்ஸு, கிளாக்கு, சிலாகிசம், அடுத்தது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ரேங்கிங், பிளட் ரிலேஷன், ஃபிகர் சீரீஸ், கிளாசிஃபிகேஷன், கேலண்டர், இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும். இது எல்லாமே சிம்பிளான டாபிக் தான், சிம்பிளான கொஷின்ஸ் தான் வரும். ஓகே, அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் மேத்ஸ் இதில் கிடையாது. பட் இந்த டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாமெட்ரியிலேருந்தும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அல்ஜிப்ராலேருந்து 1-2 கொஷின் கேட்டிருக்காங்க. பட் ஜாமெட்ரிலேருந்து மேலோட்டமாக சிம்பிளாக ஆங்கிள் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. பட் நீங்கள் வந்து இதில் மேத்ஸ் படிக்க வேண்டாம் அப்படின்னாலும் இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவாக எதையும் சொல்ல போகிறது கிடையாது. படிக்கிறதா இருந்தால் ஒரு 2-3 டாபிக் வந்து படிச்சுக்கோங்க. மேத்ஸ் நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, முக்கியமானது ஜிகேவும் இங்கிலீஷும் தான். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்டில் இருந்தும் இத்தனை கொஷின் தான் ஃபிக்ஸ் பண்ணி கிடையாது. ஒரு சில நேரம் ஹிஸ்ட்ரியில் அதிகமாக கேட்குறாங்க, ஒரு சில நேரம் எக்கனாமிக்ஸில் கேட்குறாங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருக்காங்க. பட் இந்த 4 சப்ஜெக்டில் இருந்தும் 10லேருந்து 12 கொஷின்ஸ் வருது. கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கேலேருந்து மட்டுமே 8லேருந்து 10 கொஷின்ஸ் கிட்ட ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது வந்து சயின்ஸ். ஓகே, சயின்ஸ்லேருந்து ஒரு 3லேருந்து 5 கொஷின் கிட்ட வருது. நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதில் எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஜிகே இங்கிலீஷ் தான் டிசைட் பண்ண போகுது. இங்கிலீஷில் நிறைய பேர் வந்து ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க. ஜிகேல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பேட்டர்ன்லாம் கிடையாது. இப்போ இந்த எடிக்குட்டி வந்ததுக்கப்புறம், வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் போன வருஷம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஒகாபுலரியிலேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க, பேசேஜ் ரீடிங் கேட்குறாங்க, கிராமரோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு சில ஷிஃப்ட்டில் அதிகமாகவும் இருக்குது, ஒரு சில ஷிஃப்ட்டில் கம்மியாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கிராமர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் த பிளாங்க், அடுத்ததாக ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இந்த 4 டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு 5லேருந்து 10 கொஷின் கேட்குறாங்க. இந்த 4 டாப்பிக்னு தனியாக நீங்கள் வந்து படிக்க முடியாது. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு நான் ஒரு 10 வீடியோ, எரர் ஸ்பாட்டிங் ஒரு 10 வீடியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கோர்ஸில் இருக்காது. ஓகே, ஸோ இது எல்லாமே கிராமர் அப்படின்னாலும் நீங்கள் கிராமரை A to Z படிச்சாகணும். வேர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, நவுன்னா என்ன, அதை எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக படித்தாதான் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய இந்த 5லேருந்து 10 கொஷின் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 வீடியோ கூட நம்ம கோர்ஸில் இருக்கும். அதை மட்டும் பார்த்தாலே, தெளிவாக பார்த்தாலே போதும். நீங்கள் வேறு எதையுமே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் ரீடிங் அதிகமாக கேட்டாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து 5 கொஷின், ஒன்று பேசேஜ் ரீடிங் கேட்குறாங்க, இல்லைனா க்ளோஸ் டெஸ்ட்டு கேட்பாங்க. அதிகமாக பேசேஜ் ரீடிங் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிக்யூஆர்எஸ் அப்படின்னா ஜம்பிள்டு சென்டென்ஸ், 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 கொஷின் அப்பப்போ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தமாக இதிலேருந்து 5லேருந்து 7 கொஷின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு சில ஷிஃப்ட்டில் வந்து பிக்யூஆர்எஸ் கேட்கல, இதுலேருந்து 5 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. பட் எப்படினாலும் இந்த 3 டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட்டு, பேசேஜ் ரீடிங், பிக்யூஆர்எஸ், இந்த 3 டாப்பிக்லேருந்து 5லேருந்து 7 கொஷின்ஸ் கிட்ட வருது. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாமே ஒகாபுலரி, ஒன் வேர்ட் சஃபிஷியன்ட், இடியம்ஸு, சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸு, மிஸ்பெல்ட்டு, ஹோமோனிம்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒகாபுலரி. இதில் இருந்து 10லேருந்து 13 கொஷின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகே, நீங்கள் ஒகாபுலரி இது வரைக்கும் சரியாக படிக்கலை அப்படின்னா இனிமேல் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜிகே, இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்ட்லேயுமே எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கடைசி டைம் இல்லை, 1-2 படிக்க முடியலன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்களே வந்து டைம் இருந்தும் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து செலெக்ஷன் ஆக விடாமல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ இங்கிலீஷோட ஒகாபுலரியோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறையா கேட்குறாங்க அப்படின்னால
நான் இங்கிலீஷ்க்கு வந்து புது வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்கேன், அதுவும் ஒக்காபுலரிக்கு நிறையா கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம கோர்ஸில் இருக்கவங்க இதை நோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் அதில் இங்கிலீஷ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஒக்காபுலரின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூ வீடியோஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் நியூ வீடியோஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒக்காபுலரி இருக்கும். அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பிவைக்யூஸ் நியூ பேட்டர்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அதாவது இங்கிலீஷ் ஒக்காபுலரிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நியூ பேட்டர்னில் கேட்கப்பட்ட பிவைக்யூஸ் வந்து இருக்கும். இதில் எக்ஸாம் வைஸ் கொடுத்துருப்பேன். இப்போ 2025 சிஜிஎல்ல கேட்டிருந்த எல்லா ஒக்காபுலரியுமே இதில் இருக்கும். சிஹெச்எஸ்எல்ல கேட்டது, அடுத்ததாக சப் இன்ஸ்பெக்டரில் கேட்டது, எம்டிஎஸ்ல கேட்டது, அடுத்து செலெக்ஷன் போஸ்ட்டும் ஆட் பண்ணுவோம், ஸ்டெனோகிராஃபரும் ஆட் பண்ணுவோம், இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஜிடியில் கேட்டிருந்த கொஸ்டினையும் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கிற எல்லா எக்ஸாமோட லேட்டஸ்ட் ஒக்காபுலரி எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம் எல்லாமே வந்து வந்துடும். லேட்டஸ்ட்டாக கேட்டதும் வந்துடும், ஆல்ரெடி இதுக்கு முன்னால் நம்ம கொடுத்ததும் இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒக்காபுலரியோட வெயிட்டேஜ் அதிகம். நிறையா படித்தா தான் செலெக்ஷன் ஆக முடியும். சிம்பிளாக ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாளில் படிச்சுட்டு உங்களால் செலெக்ஷன் ஆக முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஒன்று அந்தளவுக்கு சீப்பானது கிடையாது. பயங்கரமான காம்படிஷன் இருக்கும். இதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு தவம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். ஓகே, நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு இந்த பேசேஜ் ரீடிங்லாம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னால நியூ வீடியோஸ் அதுக்கும் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, அதுவே நம்ம கோர்ஸில் வந்துடும். இந்த ஃபோல்டரில் தான் வரும். இங்கிலீஷ் ஃபோல்டரில் ப்ராக்டிஸ், காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட்டு, பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுல்ல, இது உள்ளே வந்து நான் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுலேயும் லேட்டஸ்ட்டாக கேட்டிருந்த எல்லா கொஷினையுமே வந்து முடிஞ்ச அளவு நான் வந்து அதில் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, கிராமர் வீடியோஸும் வரும். அது போக பேசேஜ் ரீடிங், பிக்யூஆர்எஸ், க்ளோஸ் டெஸ்ட்டுக்குமே வந்து கூடிய சீக்கிரமாக நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போதைக்கு 2025 ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வேக்கன்சி. ஓகே, 11,000 வந்திருக்கு. அடுத்து 1,700. 2023 எல்லா போஸ்ட்டுக்குமே ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் அதிகமாக வந்தனால. ஓகே, அடுத்து 2024 ஒரு 11,000, 2025 ஒரு 8,000 கிட்ட வேக்கன்சி வந்திருக்கு. இந்த வருஷமும் மினிமம் ஒரு 7,000 வேக்கன்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, 2025 ரிசல்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணலை, அதனால நான் வந்து கட் ஆஃப் கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருந்திருக்கு. அந்த கேட்டகரிக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மார்க். ஓகே, செஷன் 2ல் இருக்கக்கூடிய இந்த 75 + 75 150 மார்க் இருக்குல்ல, இந்த 150 மார்க்குக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப். ஓகே, 150க்கு இவ்வளோ கட் ஆஃப் வந்து இருந்திருக்கு. இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இல்லைன்னா இதை விட கம்மியாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டைம் வந்து நிறையா கொஷின் வந்து டைம் டேக்கிங் கொஷின் கேட்டிருந்தாங்க, பேசேஜ் ரீடிங் கேட்டிருந்தாங்க, ஒக்காபுலரி நிறையா புதுசாக கேட்டிருந்தாங்க. அப்படின்னால இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் அடுத்த வருஷம் அது அதிகமாகும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்படி தான் கேட்குறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறையா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும்? கட் ஆஃபை நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் 150க்கு 130க்கு மேலே எடுக்கணும். அப்போ இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி டார்கெட் வைங்க. இது பாசிபிள் தான். அதே மாதிரி ஜிகேல ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் அதில் 25க்கு ஒரு 18-19 கொஷினாவது போடுங்க. ஒரு 55 மார்க்குக்கு மேலேயாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கன்ஃபார்மாக செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ இப்போ செஷன் 1 பொறுத்த வரைக்கும் செஷன் 1ல் ரீசனிங்கும் மேத்ஸும் தான் இருக்க போகுது. அதில் வந்து உங்களுக்கு 36 மார்க் இருந்தால் போதும். ஒரு 12 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். அப்படினால ரீசனிங்கை மட்டும் முடிங்க. அதை தான் நான் வந்து டைம் டேபிளில் கொடுத்துருப்பேன். மேத்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை படிக்கிறதா இருந்தால் ஒரு 2-3 டாபிக் வந்து படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணிடுங்க. 40க்கு 40 கொஷினையும் அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆனால் செஷன் 2ல் நெகட்டிவ் மார்க் உண்டு. செஷன் 2ல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய கிராமர் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஒக்காபுலரி வீடியோஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம், சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், ஃப்ரேசல் வெர்ப், மிஸ்பெல்ட், அதுக்கப்புறம் ஹோமோனிம்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஹோமோனிம்ஸும் கொடுத்துருக்கேன். அது போக லேட்டஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன் ஒக்காபுலரி. இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, ஃப்ரேசல் வெர்பும் கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்ன மாதிரியே உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட்டு, பேசேஜ் ரீடிங், பிக்யூஆர்எஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தாலும் புதுசாக நிறையா வீடியோஸ் கொடுப்பேன். அதையும் வந்து பார்த்துருங்க. ஓகே, எல்லாத்தையுமே பார்த்துருங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜிகே ஸ்ட்ராட்டஜிக்கு புக்கும் இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் நீங்கள் புக்கில் படிக்கிறதா இருந்தாலும் நம்ம புக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை கோர்ஸில் பார்க்குறதா இருந்தாலும் கோர்ஸ்லேயும் நம்ம வீடியோஸ் தமிழில் தான் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே அதில் வந்து கண்டென்ட் இருக்கும். தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ எனக்கு வந்து புக்கில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக்கில் படிங்க, நம்ம புக்கே வாங்கி படிக்கலாம். இல்லைனா நீங்கள் கோர்ஸில் கூடிய வீடியோஸையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, டைம் டேபிளில் நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கை கொடுத்துருக்க மாட்டேன். பட் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்.
இல்லை நான் ஸ்ட்ராட்டஜிக்கை புக்கில் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 பேஜ் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஒரு வீடியோலாம் 2 வீடியோ வந்து பார்க்கணும். டைமை பொறுத்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸில் படிக்கிறீங்கன்னா டெய்லி 2 வீடியோ படிக்கணும். இல்லைனா புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி 10 பேஜஸ் வந்து நீங்கள் படிக்கணும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்கன்னா ஆல்ரெடி ஜிகே வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் போடுங்க, அதில் கூட ஜிகே டெஸ்ட்டை மட்டும் போடுங்க, போதுமானது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த பினாக்கல் புக்கு பார்த்துருப்பீங்க. பினாக்கல் புக்கு தான் வந்து எஸ்எஸ்சிக்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான் அதில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கொஷினை தான் நம்மளே வந்து டெஸ்ட்டாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் வாங்குறதா இருந்தால் பினாக்கல் புக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லைனா அமேசான்லேயோ வாங்கிக்கலாம். லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கிக்கோங்க. இந்த எடிஷன் வந்து பழசு. லேட்டஸ்ட் எடிஷன் எது இருக்குதோ அதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து இங்கிலீஷுக்கும் ஜிகேக்கும் வாங்கிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகே, இல்லை நான் வந்து டெஸ்ட்டை மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நம்ம கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்குது. அதுலேயும் இந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இருக்கும். அதை ஃபுல்லாக டெஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் கொஷின்ஸ் நம்ம வீடியோ கொடுக்குறோம்னா அதை பார்த்தாலே போதுமானது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செஷன் 2 பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் மட்டும் பார்த்தா பத்தாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு போடுங்க, செக்ஷனல் டெஸ்ட்டு போடுங்க, ஃபுல் டெஸ்ட்டு போடுங்க. இது எல்லாமே எங்கே போடணும் அப்படின்னா டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகே, நீங்கள் கோர்ஸில் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு, டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்லாம் உங்களுக்கு வேணும், இந்த எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் புக் ஆப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இது நம்மளோடது கிடையாது, இது நார்த் இந்தியன் ஆப். ஓகேவா, ஸோ இதில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. இதில் ஃபுல் டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டும் போட்டுட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை 1 by 1 இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து நான் சொல்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும், நான் கொடுத்துருக்க டைம் டேபிள் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ரீசனிங்க்கு ஒரு 1/2 மணி நேரம், இங்கிலீஷ் கிராமருக்கு 2 மணி நேரம், ஒக்காபுலரிக்கு 1 மணி நேரம், ஸ்ட்ராட்டஜிக்கு 1 மணி நேரம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 2 மணி நேரம், மற்ற ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம். இந்த மாதிரி தான் நான் வந்து டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஆல் இன் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499, 3 இயர்ஸ் வந்து இதில் வேலிடிட்டி உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் புக்கு ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நம்ம கோர்ஸ்லேயுமே ஜிகே ஸ்ட்ராட்டஜிக்கே கவர் ஆயிரும். இல்லை நான் ஜிகே ஸ்ட்ராட்டஜிக்கை மட்டும் புக்கில் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜிகேக்கு தமிழில் புக்கு இருக்குது. அது வந்து உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். 1 word சப்ஸ்டியூஷன், அது 1 word கொஷின் மாதிரி இருக்காது. ஒரு கொஷின் 4 ஆப்ஷன் அந்த மாதிரி வந்து எம்சிக்யூ டைப்பில் இருக்காது. ஓகே, ஸோ புக்கு வேணும் அப்படின்னா ஜிகே புக்கு வந்து 550 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே புக் வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா. இது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே, நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு நல்லா புக்கோட டெமோ பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். ஒரு சில பேஜஸ் வந்து நான் உங்கள் டெமோவாக கொடுத்துருப்பேன். இப்போ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஆல் இன் ஒன் கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸில் மொத்தமாக 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் இருக்குது. ஏன் 3000 வீடியோஸ் அப்படின்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ரயில்வேல கூட என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன் இது எல்லாமே வந்துடும். ஓகே, அது போக சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீரில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அது போக கோஸ்ட் கார்டு, இன்னும் நிறைய எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் இருக்குது. அப்படின்னால தான் 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். 1000க்கும் அதிகமான டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2000க்கு மேலே இந்த கோர்ஸில் படித்தவங்க செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாலே காட்டினேன் இந்த வீடியோவில். அதே மாதிரி நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் எல்லாமே தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து கண்டென்ட் இருக்கும். நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸுமே பேசிக்கில் இருந்தால் இருக்கும். நான் ஒரு பிகினர், இது வரைக்கும் எந்த எக்ஸாமுக்கும் படித்ததில்லை அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பிகினருக்கு புரிகிற மாதிரி தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போயிருப்போம். ஓகே, ஸோ 1499 பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இப்போ நீங்கள் எப்படி கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துருமேஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் புக்ஸுங்கிற ஆப்ஷனில் போய் ஜிகே புக்கு தனியாக இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கே தனியாக இருக்கும். பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸுக்கு நாங்கள் ஒரு 10 நாளுக்குள்ள அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே, கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பை நோ கொடுங்க. ஸோ இது வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 காட்டும். ஸோ 1 டைம் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அதில் இப்போ நான் நியூ டைம் டேபிள் கொடுத்துட்டேன். 2026க்கான 100 டேக்கான
டைம் டேபிள் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, அது உள்ள என்னென்ன வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுமோ அது எல்லாமே இருக்கும். அந்த டைம் டேபிள் படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கே புக்கில் 125 டாபிக்ஸ் இருக்கும், 244 பேஜஸ் இருக்கும். அதோட டெமோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஜிகே புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் கவர் ஆகும். 450 பேஜஸ் இருக்கும். தமிழில் மட்டும்தான் இருக்கும். 2 புக்குமே தமிழில் மட்டும்தான் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து 100 டே. ஓகே, 100 டே ஸ்ட்ராட்டஜி. 100 டே ஸ்ட்ராட்டஜியில் வந்து நான் உங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பட் அதை வந்து நான் டைம் டேபிளில் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, ஸோ டைம் டேபிளில் கொடுக்கலாட்டி நீங்கள் டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வீடியோ பார்க்கணும். நம்ம கோர்ஸில் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டரில் பாருங்கள். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து ஜூன் 2025 இருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருங்க. அதுவும் நம்ம கோர்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயுமே கரண்ட் அஃபேர்ஸுக்கும் தேடி போக வேண்டாம். ஒரு சில மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ பெண்டிங்கில் இருந்ததை நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஆட் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் அதையுமே வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜூன் 2025 டெய்லி ஒரு வீடியோ 2 வீடியோ அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, இன்னொரு நாளைக்கு 2 வீடியோ அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, இது ரெண்டும் நான் டைம் டேபிளில் மென்ஷன் பண்ணலாட்டியுமே இதை நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். இப்போ டே 1ல் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஃபோல்டரில் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறதுல 2 வீடியோ பார்க்கணும். ஒக்காபுலரியில் 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் 2 வீடியோ பார்க்கணும். ஜிகேல பாலிட்டியில் 2 வீடியோ பார்க்கணும். ரீசனிங்கில் நம்பர் சீரீஸில் 1 வீடியோ பார்க்கணும். இது போக ஸ்ட்ராட்டஜிக்கு 1 வீடியோ, கரண்ட் அஃபேர்ஸ் 1 அல்லது 2 வீடியோ அப்படிங்கிற நீங்கள் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு 80 நாளுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஓகே, 80 நாளுக்கு அப்புறம் 80லேருந்து 100க்குள்ளே நான் ஆல்ரெடி சொன்ன அந்த லேட்டஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குல்ல ஒக்காபுலரி, அதை பார்த்துருங்க. கிராமருக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுப்பேன், அதை பார்த்துருங்க. பேசேஜ் ரீடிங், க்ளோஸ் டெஸ்ட், பிக்யூஆர்எஸுக்கும் நீங்கள் இதை படிச்சுட்டு இருக்க டைம்லேயே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஒரு 20 நாளுக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, அந்த 20 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் டைம் டேபிளில் கொடுக்காத மிஸ்பல்ட் வேர்ட்ஸ் இருக்கும். அது வந்து பிடிஎஃப் தான் கொடுத்துருப்போம். அதை எல்லாமே நீங்கள் வந்து படித்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி வீடியோஸும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாருங்கள். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம வந்து 80 நாளுக்குள்ள வந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமாயிரும். ஓகே, ஏன்னா அதில் வந்து டைம் பத்தாது. ஸோ அதனால் நான் வந்து 80 நாளில் முக்கியமானது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமும் டைம் இருக்கும், இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பார்த்துருங்க. அதுவுமே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் 80 நாளுக்கு அப்புறமே டெஸ்ட்டை போட ஆரம்பிங்க. அதுக்கு முன்னால் வந்து போட வேண்டாம். போடுறதா இருந்தால் 1-2 டெஸ்ட் அப்பப்போ போடுங்க. பட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது டெய்லி ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் அப்படின்னு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா 80 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து போடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய இந்த லேட்டஸ்ட் கொஷின். ஓகே, லேட்டஸ்ட் ஒக்காபுலரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், பிக்யூஆர்எஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் வீடியோஸ்ங்கிறதுலையும் கொடுப்பேன். அடுத்ததாக வந்து ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் வைஸ் வீடியோஸ்லையும் கொடுப்பேன். நீங்கள் 2 ஃபோல்டரையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டாப் 500 ஜிகே கொஸ்டின்ஸ்னு சொல்லி நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அது வந்து சப்ஜெக்ட் வைஸ் வரும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 500 ஜிகே கொஷின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக வந்து கொடுப்போம். ஓகே, அதுவுமே வந்து இப்போ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் வீடியோஸ்ங்கிற ஃபோல்டரில் இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து அப்லோட் ஆகும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அட்வான்ஸாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட செலெக்ஷனை யாராலையும் தடுக்க முடியாது. வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் செலெக்ஷன் ஆக முடியாது. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.